வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கிருஷ்ணகிரியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு மற்றும் தர்ணா போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியானது நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் நிறைவடைந்தன. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலக வருவாய்த்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர்கள், வட்டாட்சியர்கள், அலுவலக ஊழியர்கள், நில அளவையர்கள், நிர்வாக உதவியாளர்கள் என பல்வேறு அமைப்புகளின் கூட்டமைப்புகள் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருநாள் பணி புறக்கணிப்பு நடத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குண்டர்கள் தாக்குதல் நடப்பதால் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், பணி சுமையினை குறைக்க வேண்டும், பணிக்கேற்ற ஊதியம் வழங்கிட வேண்டும், 25% கருணை அடிப்படையில் பணி நியமனம் என்பதை 5% மாற்றி அரசாணை வெளியிட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும், ஜூலை 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியீடு செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தால் மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறையின் பணிகள் பாதிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் பூபதி, வருவாய்த்துறையின் மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து நிலை சங்கங்களின் மாவட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு சேவை செய்கிறார், மக்களுக்கு சேவை செய்கிறார், காலி பணியிடங்களை நிரப்பிடு, அடிப்படை பணி நியமனத்தை 5% 25% உயர்த்த வேண்டும். இப்படியில் பணி வாரிசு பணியிடம் வழங்க வேண்டும். மக்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை. கூட்டமைப்பு ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய